அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அண்மையில் பிரான்ஸில் போலீசாரினால் சுடப்பட்டு இறந்த சகோதரனுடைய மரணம் இதுவரைக்கும் அந்த சம்பவம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. 2 வீடியோக்களில் நான் தேடிய ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த வீடியோக்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன். ஆனாலும் அவரோடு நெருங்கி பழகிய சகோதரர்கள் சில விஷயங்களை மறுத்து, இல்லை சகோதரா, இந்த விடயம்தான் நடந்தது, இதனை வெளியில் கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி நேரடியாக பிரான்ஸ்லேருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்களை என்னோட பகிர்ந்திருந்தாங்க. இதில் போலீசார் என்ன தவறு செஞ்சிருக்கிறாங்க, அவசர பிரிவினர் அதாவது பொம்பியே வந்தது அவர்கள் விட்ட தவறுகள் என்ன, அவைகள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குல்ல மர்மமாக இருந்த விஷயங்களை குறிப்பிட்ட நண்பர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இவைகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் யாராவது பிரான்ஸ் இருப்பவர்கள் ஒன்றில் உங்களுக்கு இந்த நாளை டிப்ரெஷன் வரலாம், நாளை உங்களுக்கு மொழி தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டுகின்ற பொழுது ஒரு பொம்பியே அல்லது போலீஸார் வருகின்ற பொழுது நாளைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலாம். உங்களை நம்பி குடும்பம் இருக்கிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனலில் புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட சகோதரனுடைய மரணம் தொடர்பாக உங்களுக்கு வேறு தகவல்கள் தெரிஞ்சவர்கள் கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பிட்ட சகோதரனுடைய மரணம் அப்படின்றது பிரான்ஸை பொறுத்த வரையில் இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாயல்ல வந்த வரைக்கும் காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இலங்கையில் இருந்து வெளியாகின்ற ஊடகங்களில் கூட சரியான காரணங்கள் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை அல்லது இதுவரையும் பகிரப்படவில்லை. அங்கிருக்கின்ற ஊடகங்கள் கூட வாய்க்கு வந்தபடி பகிரப்படுகின்றன. அங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிட்ட சகோதரர் ஏற்கனவே தமிழீழ போராட்டத்தில் இருந்தனால அதை கூட அவதூறு பரப்புகின்ற கருத்துக்களை பகிர்ந்ததை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருந்தேன். இப்படியே இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட நான் இது சம்பந்தமாக பகிர்ந்த 2 வீடியோக்களில் சில விஷயங்களை நான் தவற விட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவரோடு இறுதி வரை பயணித்த நண்பர்கள் என்னோட தொலைபேசியில் பகிர்ந்திருந்தாங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். குறிப்பிட்ட சகோதரன் இங்கே பிரான்ஸில் தன்னுடைய பாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் திருமணமாகி 2 பிள்ளைகள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரன் பிரான்ஸில் இருப்பதாக சொல்லப்படுற இவர் ஈழத்தில் இருந்த ஒரு முன்னாள் போராளி. இந்த விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயங்கள். அதுக்கப்புறமாக இவர் விவாகரத்து பெற்ற நபர் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் இவருக்கு எங்கே டிப்ரெஷன் வந்தது அப்படின்றது இங்கே எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி. என்ன டிப்ரெஷன் அப்படின்றது என்னன்னு சொன்னால், நிறைய பேர் சமூக ஊடகங்களில் அல்லது பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயம், குறிப்பிட்ட சகோதரர் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தார், அதனால் குறிப்பிட்ட வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்தவர்கள் அந்த பணத்துக்கு இவரிடம் பணத்தை திருப்பவில்லை, அப்படின்றதன் காரணமாக இவர் டிப்ரெஷனுக்கு ஆளானார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஏற்கனவே வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கருத்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே அந்த குறிப்பிட்ட அவர்களோடு நெருங்கி பழகுகின்ற நண்பர்களால் அந்த கருத்து மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெறவில்லை. அவர் யாருக்கும் எந்த ஒரு பணமுமே வட்டிக்கு கொடுப்பது இல்லை. அவர் கொடுக்கக்கூடிய நிலைமையிலும் அவர் இல்லை, கொடுக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இந்த நேரத்தில் இங்கே இன்னொரு கேள்வி உருவாகிறது. அப்போ யாருக்கு பணம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது. அவர் பணம் இடையில பொறுப்பு நின்று வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்றது, அவரோடு நெருங்கிய ஒரு உறவுறவருக்கு பணத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த பணத்தை வாங்கிய குறிப்பிட்ட நெருங்கிய உறவு இவருடைய தொலைபேசி அழைப்பை துண்டித்திருக்கிறது அப்படின்ற விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவருக்கு டிப்ரெஷன் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்லி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இவருடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, அதாவது இவருடைய திருமண வாழ்க்கை விவாகரத்து வரை சென்று விட்டது. இவருடைய பிள்ளைகள் அப்பப்போ ஒவ்வொரு மாதங்களில் அடிக்கடி பார்த்து கொண்டு தந்தையோடு நின்று செல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் நடக்கின்ற கடந்த வியாழக்கிழமை அவருடைய பிள்ளைகள் கடந்த சனிக்கிழமை பிள்ளைகள் வருவதாக சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த வியாழக்கிழமை அவர் ஏற்கனவே டிப்ரெஷன் ஆகி குறிப்பிட்ட நண்பர்களோடு வைத்தியசாலை சென்று அதுக்கப்புறமாக வெள்ளிக்கிழமை இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வியாழப்பின் நேரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து எந்த பிரச்சனையும் இருக்கல. வெள்ளிக்கிழமைக்கு பின்னேரம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், வெள்ளிக்கிழமை பின்னேரத்தில் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இவர் யாரோடும் தொடர்பில்லை. அப்பப்போ இவர் நான் ஏற்கனவே இந்த வீடியோ சொன்ன மாதிரி ஒரு சில சமூக ஊடகங்களில்
குறுந்தகவல்கள் அனுப்பியிருக்கார். சில பேருக்கு உடனுக்குடனே வந்து குறுந்தகவல் வந்திருக்கிறது, சில பேருக்கு காலையிலே குறுந்தகவல் வந்திருக்கிறது. ஆனால் யார் தொலைபேசி அழைப்பு எடுத்தாலும் இவர் வந்து யாரோடும் பேசுவதாக இல்லை. இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் குறிப்பிட்ட இவருடைய நண்பர்கள் இவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுது தொடர்புகள் கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் அவருடைய சகோதரன் பிரான்ஸில் இந்த அவருடைய வீட்டு கிட்ட எங்கே நிற்கின்ற பொழுது அவருடைய வீட்டுக்குள்ளே போய் வருவதற்கான கோட் நம்பர், அதாவது உள்ளுக்கு போயின்ற கோட்லேருந்து எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்றதன் அடிப்படையில் அவர் போயிருக்கிறார். அவரோடு சேர்ந்த நண்பர்களும் போயிருக்கிறார்கள். ஆனால் வீட்டை தட்டுகின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் கதவை திறக்கல. இதுதான் நடந்த பிரச்சனை. இந்த நேரத்தில் வந்து அன்றைய நாள், அதாவது இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடக்கின்ற அன்று வந்து அவருடைய பிள்ளைகள் வீட்டை வருவதாக சொல்லப்பட்டது காலையில். ஆனால் இதுக்கப்புறமாக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கின்ற பொழுதுதான் அந்த கட்டிடம், அதாவது அந்த கட்டிட தொகுதிகளை வந்து போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது வந்து லா போஸ்ட் வாங்கிங்க, லா போஸ்ட்டில் பணியாற்றுகின்ற தபால் ஊழிய பெண் ஒருவர் வருகின்ற பொழுது இந்த அவர்களுடைய நண்பர்கள் அவரிடம் வந்து தெளிவாக கேட்டுக்கிறார்கள். இப்படி குறிப்பிட்ட ஒரு சகோதரருக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை, அவர் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறாரு, அதுக்காக ட்ரீட்மெண்ட் செய்கிறாரு, மருந்து சாப்பிட்றாரு. ஆனால் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 8-10 மணித்தியானங்களாக அவரோட தொடர்பு கொள்கிறோம். அவர் கதவை துறக்கிறாருல்ல, இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த லா போஸ்ட் பெண் ஊழியர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் 112 அவசர பிரிவுக்கு வந்து கால் பண்ணுங்க. அப்போ தான் அவங்க எல்லாருமே வைத்தியத்துறை அதே மாதிரி பொம்பியஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒன்றா வந்து போலீஸ் எல்லாருமே ஒன்றாக வந்து அவங்க அந்த விஷயத்தை வந்து தெளிவாக உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் வந்து 112க்கு கால் பண்ணாமல் பொம்பியஸுக்கு கால் பண்ணி இருக்கிறார்கள். பொம்பியஸோட காய்ச்சிருக்க கொண்டிருக்கிறார்கள் அந்த நண்பர்கள். அவர்களுக்கு வந்து 112 கால் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கல போல இருக்கிறது. அவர்கள் பொம்பியஸோட காய்ச்சி கொண்டிருக்கிற போது பொம்பியஸ் அந்த இடத்துல வந்திருக்கிறது. பொம்பியஸிடம் அந்த லா போஸ்ட்டில் வேலை செய்கிற பெண்ணிடம் அந்த பெண்ணிடம் சொல்கிறாங்க, அவர் தெளிவாக இப்படி டிப்ரெஷனில் வந்திருக்கிறாரு, கதை துறக்கிறார்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் பொம்பியஸ் வந்திருக்கிறது. பொம்பியஸ் வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு வீட்டின் கதவை உடைக்கின்ற நேரத்தில் பொம்பியஸ் பொலிசை கூட்டிக் கொண்டு வர வேணும். இதுதான் சட்டம். பொம்பியஸாக வந்து கதவை உடைக்கக்கூடாது. ஆனால் பொம்பியஸ் என்ன செஞ்சிருக்கிறது, இந்த வீட்டினுடைய கதவை உடைத்து விட்டு அவர் சுகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பொம்பியஸினுடைய மருத்துவ பிரிவினர் வந்து இவரை செக் பண்ணி பார்க்கல, அல்லது வந்து அவசர மருத்துவ பிரிவினருக்கு கால் பண்ணலை, எதுவுமே செய்யலை. அவர் உள்ளுக்கே உயிரோடு இருக்கார் அப்படின்னு போட்டு ஓகே அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பொம்பியஸினுடைய கடமை ஒரு அவசர பிரிவாக வருபவர்கள் ஒரு நோயாளி அப்படின்னு சொல்லி அவருக்கான பாதுகாப்புக்காக அல்ல அவர் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்ல பார்ப்பதற்காக வருகின்ற பொம்பியஸ் பிரிவினர் ஏன் வைத்தியத்துறையினருக்கு அல்லது அவசர வைத்திய சேவைக்கு வந்து கால் பண்ணல, அவர்களிடம் வந்து இவரை கையளிக்கலை, அல்லது வந்து பொம்பியஸினுடைய மருத்துவ பிரிவினர் எதுக்காக இவரை பரிசோதிக்கலை அப்படி என்பது இப்போ நண்பர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம். ஆனால் நிச்சயமாக பொம்பியஸ், அதாவது வந்து அவசர பிரிவினர் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து பரிசோதிக்க வேணும், முதலுதவி கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இப்படியே இருக்கின்ற பொழுது அதுக்கப்புறமாக இவர்கள் நண்பர்கள் அவர் ஓகே எல்லாம் சோமா இருக்கிறதானே அப்படின்னு சொல்லி கடந்து விட்டு வீட்டை வந்திருக்கிறாங்க. வீட்டை வந்ததுக்கு அப்புறமாக மீண்டும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக அவர் இந்த டிப்ரெஷன் காரணம் அவருடைய பிள்ளைகளை பார்க்கல, மனைவியோடு தொடர்புள்ள அவர் மனைவி மீது தீராத காதல் கொண்ட நபர் அப்படின்றதும் இங்கே சொல்லப்படுகிறது. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் மனைவியோடு சேர்ந்து வாழணும் என்றதான் அவருடைய நோக்கம். அவர் விவாகரத்துக்கு பிறகும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே நண்பர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் அவருடைய மனைவி நிராகரித்ததாக ஒரு கருத்து இருக்கிறது. சரி, அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட சகோதரர் எதற்காக முன்வீட்டு நபருடைய சிறுவனை வந்து தாக்கினார் அப்படின்னு தான் இப்போ சந்தேகம். இதுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த முன்வீட்டு தாக்கிய அந்த குழந்தையினுடைய தந்தை பெற்றோரோடு தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது தொடர்புகள் கொள்ள முடியாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்பு கொண்டால் தான் இதுக்கான சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியும். சில நேரத்தில் அவர்கள் ஏதாவது நாளைக்கு தேவையில்லாத உயிர் அச்சுறுத்தல் வந்தாலும் சொல்லி பயந்து போயிட்டார்களா என்னென்னு தெரியவில்லை. அது சம்பந்தமான விஷயம் ஏதாவது வந்தால் நான் நிச்சயமாக அதை பயந்து கொள்றேன். இப்படியே இருக்கின்ற பொழுது இவருடைய இந்த குறிப்பிட்ட இறந்த சகோதரனுடைய நண்பர் ஒருவர் அவரோடு தான் போலீஸார், அதாவது வந்து போலீஸாரோடு வந்து அவர் போயிருக்கார். இதில் இன்னொரு சந்தேகம் என்னன்னு சொன்னால் 9ஆம் மாடியில் இருக்கிற குறிப்பிட்ட சகோதரர் எதுக்காக 6ஆம் மாடிக்கு வந்தார் அப்படின்றதும் இதுவரைக்கும் கேள்வியாக இருக்கிற ஒரு விஷயமாக இதில் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட சகோதரர் அவருடைய நண்பர் தான் போலீஸாரை கூட்டிக் கொண்டு இப்படி போகின்ற பொழுது குறிப்பிட்ட சகோதரன் அந்த இறந்த நபருக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது அந்த இறந்த நபரை தாண்டித்தான் போலீஸார் குறிப்பிட்ட சகோதரனுக்கு
சுட்டதாக சொல்லப்படுறது. வயிற்றில் சுட்டதுன்னு சொல்லி போலீசார் சொல்கிறார்கள். ஆனால் நண்பர்கள் சொல்கிறார்கள் இல்லை, நெஞ்சு பகுதியில் தான் குறிப்பிட்ட சகோதரனுக்கு சுடப்பட்டது அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ குறிப்பிட்ட சகோதரன் மீது என்ன தவறு அப்படின்னு சொல்லி இதுவரை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அண்மையில் இல்லை பிரான்ஸில் இருந்து ஒளிபரப்பாகின்ற தொலைக்காட்சியில் வந்து நாம் பார்க்கின்ற பொழுது தொலைக்காட்சியில் வந்து ஒரு தமிழ் சகோதரர் சொல்கிறார் 2 கத்திகளால் தாக்கினமார் அப்படின்னு சொல்லி ஏதோ அதை சரியாக அது அந்த ஒளி வரவில்லை, அதை தான் வந்து ஏதோ சொல்கிறார்கள். ஆனால் அதை சொல்கிற சகோதரர் வந்து தொடர்பில் இருந்தால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது வந்து என்னுடைய ஃபேன் மேஜிக்களால் இன்பாக்ஸ்களால் வாங்க கதைக்கலாம். இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற இப்பொழுது வந்து போலீஸார் எதுக்காக சுட்டார்கள் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பிட்ட பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிப்ரெஷனாக இருந்த இந்த சகோதரன் மனைவி தன் மீது சேருவார் அப்படின்னு சொல்லி கேள்வியாக ஆர்வக்கோளாரோடு இருந்த சகோதரனுக்கு வந்து இன்று இந்த நிலைமை இடம்பெற்றிருக்கிறதுல குறிப்பிட்ட பிள்ளைகள் 1 மணிக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. 1 மணிக்கு வரவில்லை. இப்போ இந்த சம்பவம் இடம்பெற்றதுக்கு அப்புறமாக 3 மணி தான் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது. இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த மரணம் இப்போ வந்து சர்ச்சையான ஒரு மரணமாக இருக்கிறது. குறிப்பிட்ட சகோதரனை பொறுத்தவரையில் அவர் வந்து யாரோடும் எந்த விதமான சேட்டைக்கும் போவதில்லை, எதுக்கும் பயந்தவரும் கிடையாது, அவர் ஒரு துணிந்த மனிதர் அப்படின்ற விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சகோதரனுடைய மரணத்துக்கு வந்து இவர் இங்கே வெளியில் பணங்கள் கொடுக்கல் வாங்கல்களோ அல்லது வேறு எந்த முரண்பாடான விஷயங்களோ இல்லை. தன்னுடைய வேலை, தன்னுடைய வீடு, அது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்ட குறிப்பிட்ட சகோதரன் தன்னுடைய டிப்ரெஷனுக்கு காரணம் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட்டு போய்விட்டார்கள் என்பது மட்டும்தான் அவருக்குரிய டிப்ரெஷனுக்கான காரணம் என்று அவரோடு பயணித்த நண்பர்கள் சொல்கிறார்கள். வெளிக்கடைகளில் தான் உணவெடுத்து சாப்பிடுவதாக சொல்லப்படுறது. இந்த மரணத்துக்குள்ள வந்து இங்க எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போலீசினுடைய கேமரா இருப்பதாக சொல்லப்படுறது. போலீசினுடைய நெஞ்சில கேமரா இருக்கிறது போல வீட்டுக்குள்ள அவருடைய பில்டிங்குக்கு முன்னாலேயும் கேமரா இருப்பதாக சொல்லப்படுது. ஏன காரணம் சொன்னா இந்த கட்டிட தொகுதி அரசாங்கத்தினுடைய மேரியினுடைய கட்டிட தொகுதியாக இருக்குது. மேரியினுடைய கட்டிட தொகுதி என்றதன் அடிப்படையில் வந்து அங்கே கேமரா போடப்படுறது. இப்போ 2 கேமராக்கள், ஒன்று போலீஸாருடைய கேமரா, அதே மாதிரி வீட்டு வாசல் இருக்கிற கேமரா, 2ஐயும் செக் பண்ணி பார்க்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக தெரியும் இதில் என்ன நடந்திருக்கிறது அப்படி என்ற விஷயம் வந்து வெளிவரும். அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நண்பர்கள் உட்பட உறவினர்கள் எல்லாருமே காத்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் இருக்கின்ற பொழுதும் இங்கே வந்து இப்போ மேரியில் இவர்கள் ஆர்ப்பாட்டம் அல்லது வந்து ஒரு இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு போராட்டத்துக்கு வந்து அனுமதி கேட்ட பொழுது மேரியினுடைய மேயர் சொல்லியிருக்கிறாரு, தன்னுடைய மேரிக்கு முன்னால் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் அமைதியான ஆர்ப்பாட்டம் நீங்கள் போலீஸ் முன்னால் செய்ய போறீங்கன்னு நான் இது சம்பந்தமாக போலீஸிடம் வந்து நான் அதுக்காக நான் உங்களுக்கு கடிதம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி நேர காலங்களை நீங்கள் தெரிவிக்குமாறும் சொல்லியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் போராட்டத்தை வந்து வீதியில் இறங்கி நீங்கள் செய்கிறதா அல்லது வீதியில் வந்து இறங்கி போராட போறீங்க அப்படின்ற பட்சத்தில் போலீசினுடைய அனுமதி இங்கே தேவை. இதுக்கு போலீஸ் அனுமதிப்பார்களா சம்மதிப்பார்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கான கடிதத்துக்கு தான் வந்து முயற்சி பண்ணுகிறேன், அதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேரியினுடைய மேயர் சொல்லியிருப்பதாகவும் குறிப்பிட்ட நண்பர்கள் பயந்துருக்கிறாங்க. இந்த விஷயம்தான் உண்மையில நடந்ததே ஒழிய குறிப்பிட்ட சகோதரன் இங்கே வெளியில் வட்டிக்கு பணம் கொடுப்பதோ அல்லது வேறு எந்த பிரச்சனைகளோ பெண்கள் பிரச்சனைகளோ அல்லது வந்து எதுவுமே இங்கே இல்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் சிறப்பாக பயணித்த ஒரு நபர். தன்னுடைய பிள்ளைகள் மனைவியினுடைய பிரிவு அவருக்கு அது பெரிய ஒரு டிப்ரெஷனாக ஆக்கி இருக்கிறது என்பதுதான் இங்கே மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. முடிஞ்சவரை நான் தகவல்களை தேடி நீங்கள் கேட்ட எல்லாருமே கேட்டீங்க சகோதரா இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துங்க ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி அவர்களோடு நெருங்கி பயணிக்கிற நண்பர்களோடு முழு விஷயத்தையும் கேட்டு அவற்றை வந்து உங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். மேலதிக தகவல்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தரலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, முடிஞ்சவரை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விஷயம்தான் நடந்த உண்மையான விஷயம். நன்றி.